யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். யார் முன்னாடி நம்மளை மேன்மைப்படுத்துவார்னு பார்க்கும்போது, நம்மளை நிந்தித்து அவமானப்படுத்தி நம்மளை வேண்டான்னு ஒதுக்குன ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நம்முடைய தலை உயர்த்தி நம்மளை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தையை ஆண்டவர் யோசுவா கூட சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு பார்க்கும்போது, யோசுவா மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. இதுக்கு காரணம் அவர் ஆண்டவருடைய சமூகத்துல காணப்பட்டாரு. அதாவது பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கும்போது இந்த யோசுவாவை குறித்து சொல்லப்படுது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார் அப்படின்ட்டு. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தது நிமித்தம் ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்துறாரு. யார் முன்னாடின்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி. மோசே மறுத்ததுக்கு அப்புறமா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துற பொறுப்பை ஆண்டவர் யோசுவா கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்திருப்பாங்க, எப்படி இந்த யோசுவா இவ்வளோ ஜனங்களையும் வழி நடத்த போறாருன்னு கட்டாயம் யோசித்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் யோசுவாவை குறித்து வச்சிருந்த திட்டத்தை அப்படியே நிறைவேற்றுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி யோசுவாவுடைய தலையை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இதை கேட்டுட்டு இருக்க நீங்க கூட எங்கேயோ ஒரு இடத்துல தலை குனிவோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க தலையை கட்டாயம் நிமிர பண்ண போறாரு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், எப்படி யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரியாம இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்தி உங்க தலையை உயர்த்துவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.